கோயம்புத்தூர் சிட்டி, துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம், வீடு வாங்க, விற்க அணுகவும் ஜேஎஸ்ஆர் ரியல் எஸ்டேட், ஜிஎன் மில்ஸ், கோயம்புத்தூர். வணக்கம். கோவை பெரியநாயக்கன்பாளையத்தில் உள்ள யுனைடெட் கல்வி நிறுவனங்களும் பிரம்மகுமாரிகள் சங்கமும் இணைந்து நல்மாற்றத்தை நோக்கி இளைஞர்கள் என்ற தலைப்பில் இளைஞர் திருவிழாவை நவம்பர் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை 3 நாட்கள் யுனைடெட் கல்வி நிறுவனத்தில் நடத்தினர். 7ஆம் தேதி மாலை 4 மணியளவில் தொடங்கிய நிறைவு விழாவில் யுனைடெட் கல்வி நிறுவனத்திற்குட்பட்ட 6 கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளின் பாரம்பரிய நடனங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து ஒளிமிக்க எதிர்காலம் என்ற தலைப்பில் திருவண்ணாமலை பிரம்மகுமாரிகள் சங்கத்தின் இயக்குனர் பிரம்மகுமாரி உமா துவக்க உரையாற்றினார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் பிரம்மகுமாரிகள் சங்கத்தின் இளைஞர்கள் பிரிவின் தலைவர் ராஜயோகினி பிரம்மகுமாரி சந்திரிகா தீதி கல்லூரியில் வைக்கப்பட்டிருந்த கண்காட்சிகளை பார்வையிட்டும் கல்லூரியில் தொடங்க உள்ள தியான நிலைய கல்வெட்டை திறந்து வைத்தும் ஆசி வழங்கினார். அதன் பின்னர் 1 நிமிட பிரார்த்தனையுடன் விழா தொடங்கியது. யுனைடெட் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் சண்முகம் அனைவரையும் வரவேற்று பேசினார். பிரம்மகுமாரிகள் சங்கத்தின் இளைஞர்கள் பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் பிரம்மகுமாரி சங்கம் குறித்து அறிமுகம் செய்து 3 நாட்கள் நிகழ்வுகள் குறித்த அறிக்கையினை வாசித்தார். சிறப்பு விருந்தினர் குறித்து கோவை மாவட்டத்தின் பிரம்மகுமாரிகள் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பிரம்மகுமாரி ராஜேஸ்வரி அறிமுகம் செய்தார். பிரம்மகுமாரிகள் சங்கத்தின் இளைஞர்கள் பிரிவின் தலைவர் ராஜயோகினி பிரம்மகுமாரி சந்திரிகா தீதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசும்போது மாணவர்கள் தங்கள் எண்ணங்களை மேம்படுத்திக் கொள்ள தியானம் உள்ளிட்ட பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்று எடுத்து கூறினார். பிரம்மகுமாரிகள் சங்கத்தின் தமிழ்நாட்டின் சேவை பிரிவின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் பிரம்மகுமாரி பீனா மாணவர்களின் நலன் குறித்து பேசினார். அதன் பின்னர் இளைஞர்கள் விழா சார்ந்து நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இறுதியில் ராஜயோகா ஆசிரியர் பிரம்மகுமாரி பவித்ரா நன்றியுரை வழங்கினார். விழாவில் யுனைடெட் கல்வி நிறுவனத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளின் முதல்வர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பிரம்மகுமாரிகள் சங்கத்தின் சேவையாளர்கள் உட்பட 3000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நன்றி.